இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு ஒருவேளை கொடுப்பேன்னு சொன்னா, இப்படி கூட ஜெபிக்கலாமா, அப்படி கூட கொடுக்கலாம். So we to give a topic for my sermon. Can we also pray like this? இந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து வேற செய்தி இருக்கும், ஆனால் வியூஸ் நல்லா போறதுக்காக வேற ஏதாவது ஒரு தலைப்பு போட்டு வச்சிருப்பாங்க. So if you look at the YouTube, actually there's a message will be different, but they will have many hashtags to it. எனக்கும் அப்படி சில ஆலோசனை சொல்லுவாங்க, இப்படி இப்படி தலைப்பு போடுங்கன்ட்டு. நான் சொல்லுவேன் அதெல்லாம் இல்லை, செய்திக்கு என்ன தலைப்போ அதான் கொடுப்போம், பார்க்குறவங்க பார்க்கட்டும். And many people recommend you keep your title like this, but I will actually keep the topic according to my sermon. ஆனால் இன்னைக்கு தலைப்பே நமக்கு ஒரு வித்தியாசமா கொடுப்போமே. Let us give a unique topic for a sermon. இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த தலைப்பு. Let it be very good for us. இப்படி கூட ஜெபிக்கலாமா? Can we also pray like this? இதுதான் எனக்கு தலைப்பே. Today this is the topic. இப்படி ஒரு தலைப்பு, இப்படி எல்லாம் தலைப்பு யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். I don't think anyone would have given a topic like this. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எடுத்து வாசியுங்கள் சங்கீதம் 37:4. Psalms chapter 37 verse 4. கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். Delight yourself in the Lord and he will give you the desires of your heart. நிறைய நேரங்களில் இந்த வசனத்தை நம்ம வாசித்து just like that கடந்து போயிருப்போம் அப்படியே. And many times we would have read this verse, we would have actually left it. எப்படி சொல்லுவோம்னா, கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாயிரு அப்படிங்கிறது ஒரு வாக்குத்தத்த வசனமாக நம்ம அதை எடுத்திருப்போம். இல்லைன்னு சொன்னால் இது ஒரு பிரபலமான வசனம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வசனத்துக்குள் இருக்கின்ற சத்தியங்களை நம்ம பார்க்காதபடிக்கு நம்ம போயிருப்போம். We would have generally taken this verse as a promise, but we will not actually consider how this verse is depth. ஆனால் உண்மை என்னன்னா, அந்த வசனத்துக்குள் ஆழமான சத்தியங்களும் பொக்கிஷங்களும் நிறைந்திருக்கின்றன. There are many treasures and truth hidden in this verse. அந்த பொக்கிஷத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். We are going to talk about these treasures. இந்த செய்தியை நான் ஏற்கனவே ஒரு செய்தியில இந்த வசனத்தை வச்சு நான் கொஞ்சம் பேசியது உண்டு. And early in this sermon I've actually touched upon this verse. ஆனால் சில சம்பவங்கள் கர்த்தரோடு பேசின சில சூழ்நிலைகள் எல்லாம் வைத்து இன்னைக்கு இதை பேசணும்னு சொல்லி நான் விரும்பினேன். And I actually decided to speak about this verse considering many circumstances. இந்த செய்தியோட இந்த வசனத்தோட ஒரு அற்புதமான சாட்சியும் உண்டு. நான் அதை செய்தியின் வேலையில உங்களுக்கு சொல்றேன். நான் There's a wonderful testimony connecting this verse as well. நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். And delight yourself in the Lord, he will give the desires of your heart. நீங்க ஸ்தோத்திரத்தோடு நீ தேவனுக்கு தெரிவின்னு வசனம் சொல்கிறது. And the word of God says, let it known to God through praises. இடைவிடாமல் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்பார். இடைவிடாமல் ஜெபியுங்கள்னு வேதம் சொல்கிறது. And continuously pray without ceasing, the Lord will answer your prayers. நீ விசுவாசத்தோடு கேளு, அவர் உனக்கு அருளி செய்வார் வசனம் சொல்கிறது. And with faith ask the Lord, he will give it to you. இப்படி பல வசனங்கள் ஜெபி துதி கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And many verses say praise and pray and have faith, the Lord will give it to you. ஆனால் இந்த வசனம் அற்புதமாய் ஒரு வார்த்தையை சொல்கிறது, நீ மகிழ்ச்சியாயிரு, கர்த்தர் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவார். But this verse says, delight yourself in the Lord, he will give you. அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு காலை நம்மளோட ஆராதனை வேளையில நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார்னு. And that's why today worship session I told, be happy and delight yourself, God will answer. இன்னைக்கு இந்த செய்திக்கு முன்பாக இந்த ஜெப வேலையை கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். And the Lord led the worship session very wonderfully. நீங்க நான் விசுவாசிக்கிறேன், நீங்க சந்தோஷமா இன்னைக்கு இருந்தீங்க. And I believe all of you were made happy. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை கொண்டு வந்தது. And the word of God gave you great delight. சபையில் இருக்கிற எல்லாரும் சிரிப்பதை நான் பார்த்தேன். I can see many people were joyful and laughing. நான் ஒன்னும் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணல. I'm not doing any stand up comedy. ஸ்டேஜ்ல நின்னுட்டு காமெடியாக வசனங்களை பேசுவதை நான் விரும்புவதும் கிடையாது. I don't like verses speaking in a comical way. ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி போல தேவனுடைய பலிபீடத்தை நான் உபயோகப்படுத்த விரும்புவது கிடையாது. I will not use the podium for stand up comedy. நான் ஒரு காமெடியனும் கிடையாது. I'm not a comedian. தேவனுடைய ஊழியக்காரன். I'm a man of God. கனம் பெற்ற மகிமை நிறைந்த தேவனுடைய ஊழியக்காரன். I'm an honorable man of God. அப்போ இன்னைக்கு ஏன் சிரிச்சீங்க? Then why did you laugh? கர்த்தருடைய வசனமே உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றியது. The word of God was delight unto you. இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பியது. Your heart was filled with joy. உங்களோடு சேர்ந்து நானும் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டேன். And I was also filled with the joy. கர்த்தர் சபையை மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினால் நிரப்பியதை நான் ஆவியில உணர்ந்தேன், பார்த்தேன். I felt in my spirit the church was filled with joy. அதனால தான் சொன்னேன், நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை சுகப்படுத்திட்டார். And that's why when you delight yourself, the Lord will heal you. சரீரத்திலே பல காரியங்களை கர்த்தர் செய்தார். And in your body God did many changes. ஒருவேளை உங்களுடைய நன்மையான காரியங்களை கர்த்தர் நீண்ட நாள் விண்ணப்பங்களை கர்த்தர் இன்றைக்கு அருளி செய்தார். And today the Lord would have answered most of your prayers. Hallelujah. 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 தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
Glory be to God. இங்கே வசனம் சொல்லுகிறது நீ ஜெபி, உபவாசம் பண்ணி ஜெபம் என்று பல விதங்களை சொன்ன வேதம் இந்த வசனத்தை சொல்லுகிறது நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் விண்ணப்பத்தை நிறைவேற்றுவார். So many verses are given in the Bible, have faith, fast and pray, but this verse says delight yourself in the Lord. எவ்வளவு ஈஸியான ஒரு பிரேயர்ல. What an easy prayer, right? பொதுவாக ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, the passive income என்று சொல்லுவாங்க, passive income. And many people say this is a kind of a passive income. அதாவது ஒருத்தர் மாதம் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. Imagine a person is earning 50,000 rupees as salary. அவருக்கு அந்த சம்பளம் இல்லாமல் அவருக்கு மற்ற காரியங்கள்ல இருந்து வரக்கூடிய பணம், அதாவது அவர் ஏதாவது ஒன்று செய்வதன் மூலமாகவோ அவர் சில சேமிப்பதன் மூலமாய் கூட அப்படி வருகிற பணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா உபரியாய் வருகிற பணம், passive income என்று சொல்லுவாங்க. Apart from the main income he gets, whatever he does and his savings will give him a passive income. அவர் ஒரு பேங்க்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, அதுல இருந்து ஒரு மாசம் ஒரு பணம் வருதுன்னா அது என்னது? அது ஒரு passive income. And if he has deposited in the bank as savings, that will come as a passive income. அதாவது அவருடைய வருமானத்தை தாண்டி, மாத வருமானத்தை தாண்டி மற்ற காரியங்கள் அவருக்கு ஏதாவது வந்ததுன்னா அது உபரியாய் வருகிற பணம், passive income என்று சொல்வது உண்டு. Apart from his main earnings coming from his salary, if he receive any other earnings, அதுபோல consider passive income. அதுபோல இந்த பிரேயரை நான் passive prayer என்று சொல்லுகிறேன். I call this as a passive prayer, this verse. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உபவாசம் வைக்கிறீங்க, அது தனி. இதெல்லாம் என்னதுன்னா உங்களுக்கே தெரியாமல் நடக்கின்ற passive prayers, உங்களுக்கே தெரியாமல் நடக்கின்ற ஜெபங்கள். And all the active prayers, when you fast and pray, that is all active prayers, but when you do all this in delighting in the Lord, it's a passive prayer. வேதத்திலே நமக்கே தெரியாமல் ஜெபிக்கின்ற சில ஜெபங்களை வேதம் சொல்லுகிறது நமக்கு. And in our scripture we see many other types of prayers we read. நீங்க விரும்பி ஜெபிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் desired to pray, உங்களுக்கே தெரியாம அது ஜெபமாக கருதப்படும். But without your knowledge that would be in prayer to God. அப்படி சில ஜெபங்களை நான் சொல்லட்டுமா? Shall I tell you those prayers? ஒன்று, இந்த வசனத்தின்படி நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தால் அது ஒரு ஜெபம். And if you delight yourself in the Lord, it's a prayer. உங்களை யாராவது சபிச்சாங்கன்னா அது ஒரு ஜெபம். If someone curses you, it's a prayer. நீங்க நல்லாவே இருக்க கூடாது, நீங்க அழியணும்னு சொல்லி உங்களை யாராவது மனசுல நினைச்சாவோ சபிச்சாவோ அது ஆசீர்வாதமா உங்களுக்கு மாறி அவன் உங்களுக்காக ஜெபிக்கிறான்னு அர்த்தம். And if someone curses you, actually it will convert into a blessing. It is as though he is praying for you. வசனம் இருக்கா அதுக்கு? Isn't the verse like that? It's a verse is there in the Bible. சீமேயி தாவீதை தூஷிக்கிறான். And Shimei actually curses David. ரத்த பிரியனே, நாசமா போ, நீ அழிஞ்சிரு, நீ ஒளிஞ்சிரு, நீ அப்படி என்னென்ன சொல்ல முடியுமோ அவ்வளோ மோசமான வார்த்தையினால ராஜாவை சபிக்கிறான். And he curses the king, saying, "You are a useless fellow. You are filled with blood. Your hands are filled with blood. You will never go down as a king." அப்போ தாவீதோடு இருந்த தாவீதுடைய தளபதி சொல்றான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அவன் தலையை வெட்டி ரெண்டா போட்டுறான். And the captain of the army said, "I will cut his head into two if you give me permission." தாவீது சொல்றான், வேண்டாம், ஒருவேளை அவர் என்னை தூஷிப்பதை பார்த்து கர்த்தர் என் மேல் இரக்கம் வைப்பார். And considering him cursing me, maybe the Lord will come down for me. உங்களுக்கு எதிராக ஒருத்தன் தூஷிச்சான்னு சொன்னா நான் சொல்றேன், ஆண்டவர் பாப்பாரு, என் பையனை நீ தூஷிக்கிறியா, அது ஆசீர்வாதமாய் மாற்றுன்றார். If you go against my child and curse him, surely the Lord will come down and bless him. இந்த வசனத்தை எடுக்கும்போது நான் வீட்டில் தியானிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது, அதை உங்களுக்கு அப்படியே சொல்றேன். And when I was meditating this verse, one instant actually it came to my mind. நான் 7ஆம் வகுப்புல ஃபெயில் ஆயிட்டேன். I actually failed in 7th grade. தெரியுமில்ல வீட்டில் எப்படி நடத்துவாங்கன்னு ஃபெயில் ஆனா? Do you know how they'll treat us if you fail in our home? எருவு மாடு மேய்க்க தான் இனி நாளைக்கு அந்த எருவு மாடு என்ன பாவம் செஞ்சதோ தெரியல, யார் ஃபெயில் ஆனாலும் உடனே அந்த எருவு மாடை மேய்க்க வச்சிடறாங்க. Go graze the cow and sheep, take care of the flock. அப்போ நாங்கள் எங்களோட வியாபாரம் மளிகை கடை தானே, நாங்கள் ரொம்ப வருஷமாக மளிகை கடை எங்கள் அப்பா நடத்திட்டு வராங்க. And my parents used to run a business in general store. ஒரு சூப்பர் மார்க்கெட், இப்போ அது சூப்பர் மார்க்கெட், அப்போ அது மளிகை கடை. That was actually a provision store, now it's a supermarket. ஸ்தோத்திரம். அப்போ எங்கள் அப்பா பயங்கர திட்டு, இனிமேல் நீ பேசாமல் ஸ்கூலுக்கும் போக வேண்டாம், ஒன்றும் போக வேண்டாம்னு சொல்லி எங்கள் அப்பா பக்கத்தில் கல்லால் உட்கார வச்சாச்சு. நான் கல்லால் உட்காந்து பணத்தை வாங்கி போட்டு சேஞ்சு கொடுத்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கேன். ஃபெயில் ஆயாச்சு, என்ன பேச முடியும், அமைதியாக உட்காந்துருக்கிறேன். My father was very furious. He said, "Don't go to school, come with me to the shop and actually count this money." பக்கத்தில் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். And he gave me related works and I was doing so. அப்போ என் ஃப்ரெண்டோட அப்பா அந்த எங்கள் கடைக்கு வராரு. And my friend's father actually came to my store. அந்த பையன் பாஸ் ஆயிட்டான். And he actually passed. அவங்க அப்பாவுக்கு தெரியும் நான் ஃபெயில்னு தெரியும். And his father knows that I had failed. பையன் சொல்லியிருப்பான்ல. And my friend would have actually told the father. அப்போ என்கிட்ட அவங்க அப்பா கேட்குறாரு, என்ன ஜபாஸ்
பாஸ் ஆயிட்டியா அப்படின்னு கேட்டார். And the friend's father said, Jabaz, have you passed the exam? நான் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு இல்லை ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு. And I bowed my head and said, I actually failed. எங்கள் அப்பா அப்படியே என்ன ஒரு அவரோட பார்வை பார்த்துட்டு என்ன ஒன்று திட்டு விழுந்துச்சு, திட்டிட்டு விட்டுட்டாரு. And both the fathers looked at me and they scolded me. நம்ம நாட்டில் ரொம்ப இலவசமாக கிடைக்கிறது அட்வைஸ் தான். And in our country we always get free advice. ஆமாம், எங்கே போனாலும் நம்ம நாட்டில் அட்வைஸ்க்கு பஞ்சமே கிடையாது. And there is no drought for advice at all. ஆமாம், யோபுவோட நண்பர்கள் போல தான் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே. And just like Job's friends in our country is filled with people like that. வசனம் சொல்றது காரியத்துக்கு உதவாத ஒரு காரியத்துக்கு உதவ மாட்டாங்க, ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணுவாங்க. And they will not serve any purpose but they will advise everyone. அவர் அங்க நின்னே ஒரு பெரிய அட்வைஸ் கொடுத்தார் எனக்கு. And the father gave a big advice for me. My father, not my father, my friend's father. My friend's father gave a big advice for me. அப்படி சொல்லி என்ன ரொம்ப கிண்டலா கேலியா பேசிட்டு போயிட்டார். And he actually mocked me and sarcastically said and went away. நான் என்ன பண்ண முடியும்? ஃபெயில் ஆயாச்சு, கேட்டுதான் ஆகணும். I had to hear all these insults. எங்க அப்பாவும் இதை ஒன்றும் பேசல, எங்க அப்பாவும் அமைதியா இருந்துட்டாரு. சம்பவம் முடிஞ்சிருச்சு. And even my father stayed very silent. அப்புறம் 7th 8th 9th 10th 4 வருஷம் ஆச்சு. And 4 years passed. நான் 10th நான் எப்படியோ பாஸ் ஆயிட்டேன். And 10th grade somehow I passed. அந்த பையன் ஃபெயில் ஆயிட்டான். That boy actually failed. சீன் பாருங்க எப்படி இருக்குன்னு. See how the tables have turned. நான் அதே மாதிரி கல்லால உட்கார்ந்திருக்கிறேன். And I was sitting in the shop just like that. அந்த பையனும் அவங்க அப்பா அந்த பையன் வந்தா அவங்க அப்பா வந்தாங்களான்னு தெரியல, ரெண்டு பேரும் வராங்க. And both my friend and his father had come. நான் என் மார்க் வந்த உடனே எங்க அப்பா கேட்ட முதல் கேள்வி, அந்த பையன் பாஸ் ஆயிட்டானா? And the first question my father asked, did he pass the mark? நான் சொன்னேன் இல்ல, அவன் ஃபெயில் ஆயிட்டான். Actually he had failed. அந்த அதே மாதிரி கல்லால உட்கார்ந்துருக்கிறோம், அந்த பையனும் அவங்க அப்பாவும் வராங்க, கடைக்கு வராங்க. And my friend and his father had come to our shop. எங்க அப்பா அந்த பையனை கேட்டாரு, என்ன பாஸ், அவன் பெயரை சொல்ல வேண்டாம், பார்க்க மாட்டான், ஒருவேளை பார்த்துக்கிறதுன்னு நினைக்க கூடாது, என்ன நீ பாஸ் ஆயாச்சா அப்படி கேட்டாரு. And my father said, have you passed the exam? அவன் சொன்னான் பாஸ் ஆயிட்டேன். And he said, I passed the exam. ஃபெயில் போய் சொல்றான், பாஸ் ஆயிட்டேன். But he actually told a lie, but he had failed. எங்க அப்பா கேக்குற, அடுத்து என்ன சேர போற? And my father asked him, which group are you going to? நான் வந்து காலேஜ் சேரலாம்னு இருக்கேன் அப்படினா. I'm going to join the college. பாலிடெக்னிக் காலேஜ் சேரலாம், 10th முடிஞ்ச உடனே அதை சொல்றான், நான் காலேஜ் சேரலாம்னு இருக்கேன் அப்படினா. I'm actually thinking about joining the polytechnic college. எங்க அப்பா இல்ல அவன் காலேஜ் சேரலாம்னு இருக்காங்கறான். He decided to say that I'm going to join the college. எங்க அப்பா அப்படியே பணத்தை எண்ணிட்டு, டுட்டோரியல் காலேஜா? My father was actually counting the money. He said, tutorial college? எனக்கு மறக்கவே முடியாது, இது பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனா மறக்கவே முடியாது. I can never forget this instance to remember. ஏன் சொல்றேன்னா, ஒரு அப்பாவுடைய இருதயம் அப்படிதான் இருக்கும். And a father's heart is also like that, always like that. ஒருவேளை தன் பையனை மாடு எருமை எல்லாம் திட்டினாலும் வேறொருத்தர் திட்டுறதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. And even though we may scold our children, but as a father he will never take others scolding. தாவீதை அடிச்சது கர்த்தர் தான். It is true, actually God punished David. ஆனா வேற ஒருத்தன் திட்டும்போது அதை ஒத்துக்க மாட்டார். But when another man actually abused him, he did not like it. சில ஃபாதர் சொல்வாங்க, என் பையனை அடிப்பேன் பிடிப்பேன், நீ யாருடா அதை கேட்க? And I can beat my children, who are you to touch my child? இயேசுவும் அப்பா தானே. Even Jesus is our father. அவர் நம்முடைய நல்ல அப்பா. He is our good father. அவர் நம்மள ஒருவேளை சில கடினமான பாதையில நடத்தி இருக்கலாம். It's true, Jesus may lead us in a difficult path. ஆனால் இன்னொருத்தர் பேசுவதை அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். But another person speaking behind our back, he will not accept. தான் சீமேயை சபிச்ச உடனே தாவீதுக்கு இந்த நாலேஜ், நல்ல ஞானக்காரன். And even she may curse, David had a very good wisdom. தப்புன்னு சொல்லிட்டான், திட்டு விட்டு அப்படின்ட்டான். Let him scold, just let him go. நீங்க என்ன செய்ய போறீங்க? What are you going to do? நீங்க என்ன செய்ய போறீங்க? What are you going to do? நீங்க புத்திசாலியா இருந்தா உங்களை திட்டுறவங்களை விட்டுருவீங்க. And if you're wise, you will leave those who actually உங்களுக்கு ஜெபிச்சிட்டு இருக்காங்க. And praise the Lord. Hallelujah. Hallelujah. உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்காங்க. And enemies are praying for you. திட்டும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். When they curse you, God will bless you. அப்ப இதெல்லாம் என்னது? பாசிவ் இன்கம். This is actually a passive income. இது ஒரு பாசிவ் பிரேயர் மாதிரி வெச்சுக்கொள்ளுங்க. You can consider this as passive prayer. நீங்க வந்து மனமகிழ்ச்சியா இருந்தால், உங்களை சத்துருக்கள் உங்களை திட்டுனா இல்லை என்று சொன்னால், இன்னொரு பாசிவ் பிரேயர் கூட எனக்கு நினைவுக்கு வருகிறது. Actually think about another passive prayer. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனிப்பார்.
கவனித்து கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். And those who are in fellowship with the Lord, they will continuously talk about the Lord. The Lord will hear. வீட்டில் உட்காந்து துன்மார்க்கமான காரியத்தை பேசாம அப்படியே உட்காந்து பிரதர் எப்படி இருக்கிறீங்க, கத்தவங்களை ஆசீர்வதிப்பார், கவலைப்படாதீங்க பிரதர், உங்க வீட்டில் இப்படி பண்ணுங்க இதெல்லாம் செய்யும் அப்படி நான் சொல்றேன்ல, அதுவும் ஜெபம் தானா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Instead of speaking wicked things, if we discuss all the things about the Lord, even that is considered as prayer. நீங்க துன்மார்க்கமா பேசக்கூடாது. And you should not discuss wicked things. பிறரை குறித்து பேசக்கூடாது. And you should not gossip about others. கர்த்தருக்குள் நீங்க பேசுற பேச்சையும் கூட கர்த்தர் கவனித்து கேட்கிறார், எழுதி வைக்கிறார், அதை அவர் ஜெபமாய் கருதுகிறார். And even what you discuss about the Lord records it. உங்களுக்கு புரியுதா? பாசிவ் பிரேயர்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க. See how many passive prayers are there. இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம், இதை ஒண்ணு மட்டும் நம்ம பார்க்கலாம். Let us actually consider this verse alone. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தை வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். And delight yourself in the Lord, he will give you the desires of your heart. இருதயத்துல என்னென்ன வியாகுலங்கள் இருக்குமோ, உங்க இருதயத்துல என்னெல்லாம் விண்ணப்பங்களை வச்சிருக்கிறீங்களோ, எதெல்லாம் நீண்ட நாள் வைத்திருக்கிறீங்களோ, அதையெல்லாம் நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தாவே கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றிடுவாராம். And whatever you have in your heart, all the sorrows, if you delight yourself in the Lord, he will solve all your problems. எதனால இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்குது? ஏன் அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தால் உங்க விண்ணப்பம் நிறைவேறுங்கிறதை மாத்திரம் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். And why this verse was written, in what context, and what fruit it will bear when you delight yourself. நீங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தால் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லாமல் சொல்லுகிறீர்கள். அது என்னன்னா, என் இயேசுவை நான் நம்புகிறேன். When you delight yourself in the Lord, you are indirectly telling, I believe in the Lord. நீங்க ஒருத்தர்ட்ட ஒரு உதவி கேட்டு போறீங்க, உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வேணும், உங்ககிட்ட ஒருத்தர் உதவி கேட்டு போறீங்க. If you're going to ask someone for 1 lakh rupees, அவர் பார்க்கறாரு, அப்படியா, உடனே ஒரு செக் லீஃப் எடுக்கிறாரு, 1 லட்சம் போதுமா 2 லட்சம் வேணுமான்னு கேட்டு 1 லட்சத்துக்கு பதிலாக 2 லட்சமா எழுதி ஒரு சைன் பண்ணி, இந்தப்பா நான் வர இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வர திங்கக்கிழமை நீ பேங்க்ல போட்டு இந்த பணத்தை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. And if he tells you, instead of writing 1 lakh, he writes 2 lakhs and gives you a check leaf. நீங்க வீட்டுக்கு வரீங்க, நான் 1 லட்சம் கேட்டா 2 லட்சம் தரான் இவன், அப்ப இந்த செக்கு கண்டிப்பா பாஸ் ஆகாத, சும்மா தந்து விட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன். இதனுடைய அர்த்தம் என்ன? If you weep thinking he's given me 2 lakhs instead of 1 lakh, and how will this check pass? And if you weep over it, what do you think about it? இதோட அர்த்தம் என்ன சொல்லுங்களேன்? What do you mean by this? நான் அந்த மனுஷனை நம்பல. I am not trusting this man. அந்த மனுஷன் செக் தந்தது உண்மைதான். It is true that he's given me a check. நான் உதவி கேட்டவனே எனக்கு உதவி செஞ்சது உண்மைதான். It is true he has helped me in the time of need. அவன் நல்ல மனுஷன்லாம் கிடையாது, எனக்கு உதவி செய்ய மாட்டான். But he's not a good man, he will not help me. அப்பதான் நீங்க வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் அழுதுட்டே இருப்பீங்க. That's why the consecutive days, Friday, Saturday and Sunday, you will be crying. இப்போ நீங்க அந்த மனுஷனை நம்புறீங்க, அவர் கொடுத்த செக்கை நம்புறீங்க, அந்த மனுஷன் மேல நம்பிக்கை இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? If you trust the man who is giving you the check, what you will do? வெள்ளிக்கிழமையே உங்களோட இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பிடும். And your heart will be filled with happiness in Friday itself. வெள்ளிக்கிழமையே நீங்க முடிவு பண்ணிடுவீங்க, என் பிரச்சனை என்ன ஆயிருச்சு, தீர்ந்துருச்சு. And you will think even the problem is solved on Friday itself. அது மாதிரி தான் நீங்க தேவனிடத்துல மனமகிழ்ச்சியா இருப்பது என்ன சொல்றீங்கன்னா, என் இயேசு பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லுங்களேன். And when you delight yourself in the Lord, you are saying Jesus will take care. அவர்ட்ட கொடுத்துட்டேன், அவர் பார்த்துக்குவார். Hey, I have given to him, he will take care. அவர் பார்த்துக்குவார் நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இனி பிரச்சனை யாரோடதுன்னா அவரோடது. And if you surrender to him, he will take care. His problem. இதைத்தான் வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் பாரத்தை நான் சுமக்கிறேன். That's why the verse said, come unto me all that you are heavy laden, I will give you rest. அந்த வசனத்தின் அர்த்தம் புரிஞ்சுதா? Do you know the meaning of this verse? நீங்க உங்க பாரத்தை அவர்ட்ட கொடுத்துட்டு நீங்க அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? If you give your burdens to him and you cry, what does it mean? ஒரு மனுஷன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். And consider a man walking on the road. தலையில ஒரு 20 கிலோ வெயிட் வச்சிட்டு சும்மா அப்படியே பாரத்தோட நடந்து போயிட்டு இருக்கான். And he's carrying a burden of 20 kilos on his head. அந்த வழியா ஒரு மாட்டு வண்டி வந்துச்சு. And actually a cow and மாட்டு வண்டி. And there was actually a vehicle, cow vehicle that had come there. Right, okay. That had come across. இந்த மாட்டு வண்டிக்காரரு இவனை பார்த்துட்டு ஐயோ பாவம் பாரத்தோட போறானேன்னு சொல்லிட்டு, தம்பி நீ இந்த வண்டியில ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. And the man who was driving the vehicle says, you get on the vehicle. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், உடனே வண்டியில ஏறிட்டான். And he was very happy, he jolted upon the vehicle. வண்டியில ஏறி உட்கார்ந்து அந்த பாரத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டான். And he actually again carried the burden on his head. அவர் கேட்டாரு, ஏன்பா இன்னும் பாரத்தை தலையில வச்சிருக்கிற? Why are you carrying the burden on top of your head? அந்த மாடு பாவம் என்னையே வெயிட்டா சுமக்குது, இந்த பாரத்தையும் ஏன் சுமக்கணும், அதனால பாரத்தை நான் சுமந்துக்கிறேன் அப்படின்னானா. And poor cow, he is bearing my weight, so therefore I am also bearing this weight instead of the cow. இவன் எத்தனை முட்டாள் இல்ல? How foolish it is. இதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். This is how we are doing. நீ கர்த்தரிடத்தில் உன் பாரத்தை கொடுத்துட்டேன்னா நீ ஏன் சுமக்கிற? And if you give it to burdens to the Lord, why are you carrying it? அவர் சொல்றாரு, உன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு. You give your burdens to me. என் நுகம் லேசா இருக்கும். And my yoke is light. என் நுகம் லேசா இருக்கும்.
My yoke is நீ light. அதை சுமந்தா போதும். If you carry this, is more than enough. நீ உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. Give all your burdens to me. நம்ம என்ன பண்றோம், அந்த மாட்டு வண்டி மாதிரி ஏறி உட்கார்ந்து அந்த பாரத்தை நம்ம தலையில தூக்கி வச்சுக்கிறோம். And just like this, we carry our burdens even on top of the vehicle. இப்போ நீ இயேசுவும் சுமக்கணும், நீயும் சுமக்கணும். Jesus also carries, you also carry. வேண்டாம், நீங்க சுமக்க வேண்டாம். And don't carry. நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க. Give your burdens to him. அவர்கிட்ட கொடுத்துட்டு ஜாலியா மாட்டு வண்டியில உட்கார்ந்துட்டு வாங்க. And give it to him and experience the joy of the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அந்த மாட்டு வண்டிக்காரன்ட்ட பேசிட்டே ஜாலியா உங்க வழியை தொடருங்க. And have this conversation with the driver and move along. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் செய்யற காரியம் என்னன்னா, ஆண்டவர்ட்ட பாரத்தை கொடுக்கறேங்கிற பேர்ல அதை தனக்குள்ள அதை வச்சு சுமந்துக்கிட்டே இருக்கிறாங்க. And many people say they give the burdens to Jesus, but they carry it on their own. வசனம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இரு. And the verse says, delight yourself in the Lord. அன்னாள் தேவ சமூகத்துல போய் அழுதா, உண்மைதான். It's true, Hannah went and cried in the presence of God. சக்கரத்தை அவளை குத்தும்போது தான் அழுதா, உண்மைதான். And her family member, sister-in-law, actually persecuted her. ஆனா வசனம் சொல்கிறது, தேவ சமூகத்திலே அழுது ஒப்பு கொடுத்த பெண்ணே, வசனம் சொல்கிறது, அதன் பின் அவள் துக்கமுகமாய் ஹalleluya. And after she surrendered to the Lord, she was not sorrowful anymore. நீங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து உங்க இருதயம், உங்க ஜெபம் கேட்கப்பட்டதாங்கிறத நீங்க எப்ப அறிந்துக்கலாம்னா, நீங்க அழுது ஜெபிக்க முடியும் பொழுது உங்க இருதயம் சமாதானத்தினால நிரம்பும். அப்ப என்ன அர்த்தம்னா, பரலோகம் அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். When your heart is filled with peace, it means that God has answered your prayer. அது வரைக்கும் ஜெபிக்கணும், அது வரைக்கும் தேவ சமூகத்தில் உங்க பாரத்தை ஊற்றணும். Until that time, you have to pour your burden to the Lord. உங்க இருதயம் சமாதானத்தினால நிரம்பும். And your heart should be filled with joy. அப்புறம் அதை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது. And then you're not supposed to worry about it. நீங்க மனமகிழ்ச்சியா உங்க வாழ்க்கை தொடரணும். And you can journey your life very happily. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலை 10 மணிக்கு அழுது ஜெபிப்பாங்க, அடுத்த நாள் காலை 10 மணிக்கு அதே டைமுக்கு வந்து அழுது ஜெபிச்சிட்டே இருப்பாங்க. And every morning 10 o'clock they'll weep, and the next day also they'll continuously weep. அழுது ஜெபிக்கிறது நல்லது, ஆனா அது உங்களோட சொந்த போராட்டத்துக்காக கவலைக்கு அழுதுட்டே இருக்க கூடாது. நீங்க சந்தோஷமா கர்த்தரிடத்தில் இருங்க. And you should be filled with joy after shedding tears in the presence of God. நான் சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். Many years ago I watched a video. ஒரு நல்ல ஹைட், ஒரு பாறை மேல ஒரு பையன், சின்ன பையன் ரொம்ப குட்டி பையன் நின்னுட்டு இருக்கான். And upon a big rock, a small boy was standing. கீழ அவங்க அப்பா நின்னு 2 கையை நீட்டி அவனை இப்படி கூப்பிடுறாரு, குதி அப்படிங்கிறாரு. And the father stretched out his hand, he said, jump. அந்த பையன் எதுவுமே யோசிக்கல, மேல இருந்து குதிச்சிட்டான். And the boy did not think anything, he just simply jumped. அவங்க அப்பா பிடிச்சிக்கிட்டாரு. And his father caught him. அவங்க அப்பா மேல எத்தனை நம்பிக்கை பாத்தீங்களா? And see how actually great trust he has on his father. அவ்வளவுதான். And if he misses, that's all. ஆனா அவனுக்கு அவங்க அப்பா மேல அத்தனை நம்பிக்கை. But he had a great faith on his father. அந்த ஹைட் எவ்வளவு, கீழ விழுந்தா என்ன ஆகும், கீழ விழுந்த உடைஞ்சிருமா, அது எதுவுமே பார்க்கல. கீழ நிக்கிறது என் அப்பா, என்ன விட மாட்டார். And he did not calculate the height and the weight and how he falls down. He just jumped because my father is standing below. இதுதான் விசுவாசம். This is faith. ஹalleluya. Hallelujah. இதுதான் விசுவாசம். This is faith. என் அப்பா பாத்துக்குவார். My father will take care of it. என்ன ஹைட்டா இருக்கட்டும், Whatever height it may be, என்ன போராட்டமா இருக்கட்டும், no matter what problems may come across, அமெரிக்க ராணுவமே எதிர்த்து நிக்கட்டும், and even the America's army may come இல்ல against me, உலகம் முழுவதும் ராணுவங்கள் எதிர்த்து வேணாலும் நிக்கட்டும், and all the armies of the world may stand against me, என் இயேசு என்னோடு இருக்கிறார். my Jesus is with me. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். The Lord of hosts is with me. அவர் பார்த்துக்கொள்வார். He will take care. இதுதாங்க விசுவாசம். This is faith. இப்போ இந்த பையன் இப்ப கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான்னு வைங்களேன். And imagine this boy grows bigger. அந்த பையன் குதிக்கும் போது அவனுக்கு ஒரு வயசு. And he's actually 1 year old when he jumps earlier. அவனுக்கு ஒரு 10 வயசு ஆயிடுச்சு. But considering he's 10 years old, இவங்க அப்பா கூப்பிடுறாரு, குதி அப்படிங்கிறாரு. and his father says jump, குதிக்க மாட்டேன்றான். and surely he'll say, I cannot jump, father. நான் வளர்றியா? Are you playing with me? விட்டா கை கால் உடைஞ்சிரும். If you leave me, my bones will break. ஏன்னா பையனுக்கு அறிவு வந்துருச்சு. But he has now knowledge. நீ இந்த அறிவெல்லாம் ஏசப்பாட்ட காமிக்காத. And don't show off your knowledge to Jesus. இந்த அறிவை இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு போயிரு. And pack all this knowledge and keep it aside. வசனம் சொல்லுகிறது, குழந்தையை போல் ஆகாவிட்டால் நீ பரலோக ராஜ்யம் உனக்கு கிடையாது. Without becoming a children, you cannot enter the presence of God. எதுல குழந்தை மாதிரி மாறணும்? And in what way you have to change as a child? விசுவாசத்தில் குழந்தையை போல மாறு. In faith, you have to convert yourself as a child. அறிவை கொண்டு வந்து நீ விசுவாசத்துல காமிக்காத. Don't bring your knowledge in front of Jesus. இது இப்படி இருக்கு எப்படி நடக்கும்னு கேட்காத. And don't question how will this happen. காதையும் மூக்கையும் உண்டாக்கினவர் அவர். He is the God who created the nose and the ear. சரீரத்தை சிருஷ்டித்தவர் அவர். He is the God who created your body. இந்த சராசரங்களை சிருஷ்டித்த சர்வவல்ல தேவன். He is the God who created the universe. அவர்ட்ட வந்து உன் லாஜிக்க பேசாத நீ. Don't speak your logic to him. அவர்ட்ட வந்து அறிவை காமிக்காத. Don't show off your knowledge to him. குழந்தையை போல அவரை நம்பு. And trust him like a child.
அவர் உன்னுடைய அப்பா. He is your father. He is your daddy. He is your father. அவர் கூப்பிட்ட போ அவர் பின்னாடி. And when you calls you, go behind him. அவர் சொன்னதை செய்வார். And when he promises, he will fulfill. அவர்கிட்ட போய் நீ லாஜிக் எல்லாம் பேசாத. Don't consider your logic to him. உன் அறிவெல்லாம் நீ அங்க காமிக்காத. Don't show your knowledge to him. அறிவெல்லாம் பூட்டி வெளியே கொண்டு போய் போடு. And pack all your knowledge and keep it aside. குழந்தை போல அவரிடத்துல ஒப்புக்கொடு. And trust him like a small ஒரு சிறு child. குழந்தை போல ஒப்புக்கொடு. Like a small child, surrender to him. அவர் அதை பார்த்துக் கொள்வார். And he will take care of it. அவர் அதை பார்த்துக் கொள்வார். He will take care of it. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா நமக்கு அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. And actually your knowledge is increased a lot. நீங்க அறிவு ஜாஸ்தியானா ஒண்ணும் சாதிக்க முடியாது. And if your knowledge is nothing, you will succeed. அதெல்லாம் வெளியே சபைக்கு வெளியே விசுவாசத்துக்கு வெளியே கொண்டு வச்சிருங்க. And keep it outside the church. தேவனிடத்தில் வரும்போது உங்களை தாழ்த்துங்க. And humble yourself in the presence of God. தேவனிடத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. When you humble yourself in the presence of God, சொல்லுங்க அவர் பார்த்துக்கொள்வார். then my Lord will take care of me. அவர் பார்த்துக்கொள்வார். He will take care of me. அவர் உங்களுடைய எல்லா காரியங்களும் வசனம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் விண்ணப்பத்தை நிறைவேற்றுவார். And delight yourself in the Lord. He will take care of all your problems. இந்த செய்தியை நான் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பர்టిక్యులர் காரணம் இருக்கு. And there's a reason why I took this sermon. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். Let me say this instance and then let me finish the sermon. சில வருடங்களுக்கு முன்பாக நான் மிக கடினமான பாதையை நான் கடந்து வந்து கொண்டிருந்தேன். And many years back I traveled a very difficult path. என்னை கர்த்தர் அப்பொழுது முழு நேர ஊழியத்துக்கு அழைத்திருந்தார். And the Lord called me for full time ministry. ஆனால் முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு எனக்கு விருப்பம் கிடையாது. And I don't have any intention to come to full time ministry. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்கணும், அது கோயம்புத்தூர் லெவலில் பெரிய நிறைய பிரான்ச்சஸ் வைக்கணும் என்று நான் அப்படிலாம் ரொம்ப பெரிய தரிசனம் ஆசை இருந்தது. அதோடு சேர்ந்து நான் ஊழியத்தை செய்யணும், முழு நேர ஊழியத்துக்கு வரக்கூடாது, அதோடு சேர்ந்து ஊழியத்தை செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்றணும், அப்படிதான் நினைச்சிருந்தேனே தவிர ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு நான் வருவேன்டோ கர்த்தரை கூப்பிடுவாருன்டோ நான் கற்பனை கூட செய்தது கிடையாது. I never even dreamt of coming to full time ministry because I had a desire to have a big supermarket and become very famous in Coimbatore. தேவன் மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்போ என்ன கர்த்தர் இந்த முழு நேர ஊழியத்துக்கு கூப்பிட்ட உடனே அது எனக்கு அவ்வளவு விருப்பமா இல்லை. And when the Lord called me for full time ministry, I was not so interested. நான் சத்தத்தை ஆண்டவர் சத்தத்தை கேட்டுட்டு நான் என்ன ஒப்பு கொடுக்கல, நான் அமைதியாக விலகிட்டேன். And I heard the voice of God. I actually did not submit immediately. அல்ல, not immediately, just moved on. நான் விலகிட்டேன். I just moved on while hearing the voice of God. பாருங்க, அதன் பிறகு என் வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் அதை சொல்லி மாளாது. I cannot even imagine the problems I faced those days. என்னுடைய கடையை நான் மூட வேண்டியதாச்சு. I had to close my shop. பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டியதாச்சு. I had to close all my business. ஃபேமிலில நிறைய பிரச்சனை. In my family many problems arose. எக்கச்சக்கமான போராட்டங்களை சந்திச்சேன். And many difficulties I came across. அப்போ இந்த வசனம் அன்றைக்கு என்னோடு பேசியது. But this verse actually spoke to me. இந்த வசனத்தை படிச்சுட்டே நான் நினைச்சேன், கர்த்தர் இந்த இப்ப நான் சொன்ன செய்தியை நான் என் வாழ்க்கையில அபியாசப்படுத்த ஆரம்பிச்சேன். And this verse I began to practice in my life. எவ்வளவு கவலைகள் வந்தாலும் திரும்ப 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 நான் கர்த்தருக்குள்ள என்னை பலப்படுத்தி நான் மகிழ்ச்சியா இருப்பேன் சொல்லி நான் என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். So I kept on practicing this verse in my life. I will delight myself in the Lord in spite of all the problems. இந்த சூழ்நிலையில மதுரையில இருந்து ஒரு சகோதரர் என்ன போன்ல கூப்பிட்டார். And in this situation one brother from Madurai called me. கிட்டத்தட்ட அவர் ஒரு மிக மோசமான சூழ்நிலையை அவர் கடந்து வந்து கொண்டிருந்தார். He was actually traveling a very difficult path. அவரோட பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. He lost his business. அவரோட மிகப்பெரிய பணம் கோடி கணக்கில் கொண்டு போய் ஒரு இடத்துல மாட்டி அவங்க திரும்ப தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. And many crores of money was locked up somewhere. இன்னொரு பக்கம் அவரோட வீடை வந்துட்டு அவர் ஜப்தி பண்ணி கொஞ்சம் வட்டிக்கு வாங்கி கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்திருந்தாரு. இப்போ வீட்டை அடமானம் வச்சவங்க இவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்க முடியாமல் தெருவுக்கு வந்துட்டார். And he kept his house for mortgage to pay off some money. Now he is literally on the streets, not able to enter his house. தெருவுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்கல, அந்த நிலைமை இப்ப அவருக்கு. And he's in the streets. That's the situation. இப்போ கடன்காரங்களுக்கு பயந்து 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 அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். And he's very scared and he's actually running around scared of the debtors. இந்த சூழ்நிலையில நம்மளுடைய செய்தியை யூடியூப்ல பார்த்துட்டு என்ன அவர் கூப்பிட்டார். And he called me actually listening to one sermon like this. அவர் நான் இப்ப ரொம்ப லைட்டா சொல்லிட்டேன். ஆனா அவர் கடந்து போன பாதையை சொல்லும்போது எனக்கு அழுகே வந்துருச்சு. அத்தனை வேதனையான ஒரு பாதை. And he went through a difficult path when he narrated his instances. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்லா வாழ்ந்தவங்க கிடக்கூடாதும்பாங்க. And in Tamil there's a proverb, those who lived well should not actually go down. ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு அது இல்லாமல் வாழ்வதில் அந்த நிலையில் இறங்குவது என்பது கொடுமையான காரியம். And if he had lived a very good life, he comes down, it's a very difficult life. அப்போ ரொம்ப கஷ்டம். அப்ப நான் சொன்னேன், நான் அந்த நாட்கள்ல தான் அந்த வசனத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தனால நான் அதையே அவருக்கு சொன்னேன், பிரதர் நீங்க ஒன்று பண்ணுங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 1 month எடுத்துக்கங்க. இந்த வசனம் இப்படி சொல்லுது. இந்த 1 month உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும், கடன்காரன் கேட்டாலும் சரி, வீடு நீங்க தெருவில் தூங்குற என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, நீங்க சந்தோஷமா இருக்கணும். And no matter what happens in your life, practice this verse for 1 month. Delight yourself in the Lord. தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு, நீ ஜான் என்ன மூலம் என்ன.
And actually the waters rose above me. What is the point in all அதனால this? நீங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்க சந்தோஷத்தை விடக்கூடாது. அதே மாதிரி இதுக்கப்புறம் உங்களுக்கு போருக்கு ஒன்றும் கிடையாது, போடா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுங்க, நல்லா ஜெபிங்க, உங்களை சந்தோஷமாய் பார்த்துக்கொள்ளுங்க என்று நான் அந்த ஆலோசனையை சொன்னேன். And there's nothing remaining left for all your problems. No matter what problems come, just delight yourself in the Lord. ஆச்சரியம் என்னன்னா அதை அவர் அப்படியே எடுத்துக்கிட்டார். And he actually literally took the verse. அவர் சொன்னாரு, பிரதர் உங்களோட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இருதயத்துல ஏதோ ஒரு பயங்கர சமாதானம், பயங்கர பலன், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் எனக்கு வந்துருச்சு பிரதர் அப்படின்னா. And a great strength came to me. I was filled with the delighting in joy of the Lord after talking to you. நான் இதை அப்படியே என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த போறேன்னாரு. I am going to practice this very verse in my life. அப்புறம் மாசம் ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா எப்போது கூடுவாரு, அவர் பிரச்சனைகள் போராட்டங்களை அவர் சொல்லுவாரு. ஆனா சொல்லுவார், நான் நீங்க சொல்றதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். Then after the 2-3 months he used to narrate this himself, but he will practice his verse in his life. அப்புறம் அவர் நம்மளும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்தாச்சு. அவர் ரொம்ப மாசம் பேசிட்டு இருந்தவர் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பேசல, நானும் அவரை மறந்து போயிட்டேன். And I came to full time ministry. He used to talk regularly, but then after that he stopped talking to me. Not stop talking to me, later by later அப்படியே அவரோட கான்டாக்ட் அப்படியே போயிடுச்சு. And later this contact was actually disappeared. நேற்று என்ன கூப்பிட்டிருந்தார். And yesterday he had called me. நேற்று காலையில எனக்கு அவர் ஃபோன் பண்ணியிருந்தார். And yesterday morning he had given me a call. நான் கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க, உங்களோட பேசி வருஷங்கள் ஆயிடுச்சு, எப்படி இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சேன் நான். I asked him, brother, how are you? It's been many years since I spoken to you. அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க சொன்ன வார்த்தையை அப்படி அவர் அன்னைக்கு நான் பேசுனது அப்படியே திரும்ப என்கிட்ட ஒப்பீட் பண்றாரு. நான் என்னெல்லாம் பேசணும் அதை அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்றாரு என்றார். And that brother, he said, I have taken your verse practically and I applied it in my life. அது அப்படியே என்கிட்ட திரும்ப அவர் ஞாபகமா சொல்றாரு. And he is reminding me of all the verses and words I spoke. பிறகு பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். I was following in this verse in all my situations. அப்புறம் சில ரியல் எஸ்டேட் சில காரியங்கள் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பு எனக்கு வந்தது. And many opportunities for real estate opened to me. சில காரியங்களை கர்த்தர் வாக்கி செய்தார். And God opened some doors for me. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் ஒரு லாட்ஜ் சொந்தமா வாங்கியிருக்கிறேன். And today I have purchased a lodge on my own. என் வீட்டை திருப்பிட்டேன். And actually I was able to reclaim my house. அது போக அன்னைக்கு 2 கார் வச்சிருந்து அதை வித்துட்டாரு. இன்னைக்கு 2 கார் நான் வாங்கியிருக்கிறேன். Yes, last time I sold 2 cars, now I have bought 2 cars. ஒரு ரேஞ்ச் ரோவர் வாங்கணும் பிரதர், கோயம்புத்தூருக்கு, அது வரும்போது நான் உங்களை பார்க்க வரேன்னாரு. And I'm actually going to purchase a Range Rover in Coimbatore. When I'm going to purchase, I'm going to come and see you. எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சரியம், ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றாரு இவர் அப்படின்னு. I was actually perplexed and shocked when he told me this. சொல்றாரு, இன்றைக்கும் ஜெபத்தை விடுறதே இல்ல, நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபம் வேத வாசிப்பது செய்துகிட்டே இருக்கிறேன்னாரு. And today also I have not forgotten the prayer and Bible reading. I'm continuously doing it. பாருங்க, ஒரே ஒற்றை வார்த்தை, ஒரே வசனம் தன் வாழ்க்கையில் அப்படியே அபியாசப்படுத்தினார். நான் சொல்லுவேன் எப்போதுமே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன், அந்த ஆசீர்வாதம் நீ அந்த பிளஸிங்கை பெருசாவே நினைக்காதீங்க. பணம் பிரச்சனையை நீ கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது உங்களை நிரப்பிடுவார் அப்படிமே நான். And when God wants to bless you, He'll fill your house with the treasures of heaven. நீங்க அவரோட நடக்கிறதுல மாத்திரம் ஜாக்கிரதையா இருங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற டைம் வரும்போது உங்களை நீங்க நினைச்சே பார்க்க முடியாத உங்களை ஆசீர்வதிப்பார்னு எப்போதுமே சொல்வதுண்டு. And just be careful in following the Lord. When time comes, God will bless you immeasurably. இன்னைக்கு இதை உங்களுக்கும் சொல்றேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கும் நான் சொல்லுகிறேன். And I'm telling you and I'm telling those who are watching as well. ஆண்டவரோட நடக்கிறதுல ஜாக்கிரதையா இருங்க. Be careful in your walk with the Lord. உங்களை நிரப்புறதுல உங்களுக்கான டைம் வரும்போது உங்களை நிரப்பிடுவார் அவர். And when the time comes, He will fill your house with blessings. உங்களுடைய கனியுள்ள ஜீவியத்தின் ஜெபத்தை மாத்திரம் காத்துக்கொள்ளுங்க. And consider your life as bearing fruit and prayer life. நான் முடிக்கட்டும். Let me complete அந்த this. சகோதரன் சொல்லும்போது அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ அதே போல் நானும் சந்தோஷப்பட்டேன். And just as the brother was filled with joy, I was also filled with joy. அதே வார்த்தை உங்களுக்கும் தருகிறேன். Let me give you the same verse. நான் சொல்றது, நீ கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு. Delight yourself in the Lord. கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். And the Lord will fulfill the desires of your heart. நிறைய வசனங்களை எடுத்துலாம் நம்ம பேச கிடையாது. I'm not taking many verses today. ஒரே வசனத்தை எடுத்து உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். And this verse I'm telling you to consider this. அடுத்த வசனம் சொல்றது, உன் வலியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. And the next verse says, commit yourself to the Lord and He will அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். And He will bring into fulfillment. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலும் விளங்க பண்ணுவார். And He will bring your justice as noonday and as daylight. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.